என்னங்க யாருக்குமே அது நடந்தது இல்லையா? எனக்கெல்லாம் நிறைய நடந்தது, டெய்லி நடக்குது. எவன் ஃபீட்பேக் கொடுத்தாலும் அவனை திட்டுவான். நல்லா பொறாம விளங்காதவன். நான் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடா மச்சான் ரொம்ப மாறிட்டுடா, நீ ஆண்டர்பிரினர் ஆனப்புறம் ஆளே மாறிட்டுடா. என்னடா அது, ஒரு சனிக்கிழமை ஒரு பார்ட்டிக்கு வர மாட்டேங்கிற. நீங்க சனிக்கிழமை பார்ட்டிக்கு போகாத அளவு நல்லவங்க இல்லை. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸோட போறதை விட யாரோட நெட்வொர்க் பண்ணா அவங்களுக்கு நல்லதோ அவங்களோட போற ஆளா கூட நீங்க ஒருவேளை இருக்கலாம். ட்ரம்ப் என்றைக்கு இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணாரோ, everybody saw it as a threat, but I see it as a great opportunity. உங்களை ரொம்ப நீங்க நம்பி ஒரு எம்ப்ளாயி அப்படியே எடுத்து வளர்த்து வந்துருப்பீங்க. அப்படியே காம்படிட்டர் லட்டு மாதிரி அவனுக்கு தூக்கி போகுது. இந்த உலகத்தில் நன்றி இல்லையா அப்படிலாம் கொதிப்பீங்க. நன்றிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. யார் உங்களை நம்ப சொல்றது நன்றிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு? The only lesson you need to know is that the world is not fair. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் 2025. Title sponsor VetraHDC.com. Powered by Centa Asterix Window, Door and Interior Solutions. Co-sponsored by Yana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிதுகேல் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்க எல்லாரும் ஆண்டர்பிரினர்ஸா இருக்கிற இந்த பயணத்துல எந்த புள்ளியில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் இருக்கலாம், ஓரளவு நிறைவை எய்தி இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு புள்ளியில உங்களால முடியவே முடியாதுன்னு உங்களை பார்த்து அப்படி சில பேர் சிரிச்சிருப்பாங்க. என்னங்க யாருக்குமே அது நடந்தது இல்லையா? எனக்கெல்லாம் நிறைய நடந்துருக்கு, டெய்லி நடக்குது. அந்த மாதிரி இருக்கும்ல. அல்ல நேருக்கு நேர் நம்ம பார்த்து உன்னால முடியாதுப்பா, நீலாம் விலகிக்கோன்னு சொல்றவன் எவ்வளவோ நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன். ஏன்னா நேருக்குன்னு சொல்லிட்டான், உன்னால முடியாது இந்த வேலையெல்லாம் உனக்கு. அதுவும் இங்க பெண்கள் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தே ஃபேஸ் மச் மோர் than what men face. உன்னால முடியாது விலகிக்கோன்னு சொல்றவன் எவ்வளவோ பரவாயில்ல. சில பேர் நம்ம போய் நிக்கிற போது நம்ம எதிரிலேயே இல்லாத மாதிரி நடந்து போவாங்க. அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. அவன் கண்ணில் நாம பட்டுட்டோம்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் அவன் அதை நம்ம இல்லாத மாதிரி போவாங்கல்ல சில பேர். அப்போ அவனோட இதழில் ஒரு சின்ன லேசா ஓரத்துல ஒரு முறுவல் இருக்கும்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவனை விட நீங்க வாழ்க்கையில ஒரு அடியாவது பெரிய ஆளானா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்த நாள். அந்த நாள் புவனேஸ்வரின்ற அந்த பெண்ணுக்கு அப்படிதான் இருந்திருக்கணும். நீங்க எனக்கு 150 ரூபாய் கொடுக்கணும் முதலாளி, ஆனா இப்ப யார் முதலாளி? அவதான் முதலாளி. அதற்கு பிறகு அந்த பெண் இப்போது இந்த தீபாவளிக்கு தன்னிடம் வேலை செய்கிற கிட்டத்தட்ட 20 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடியே தங்கம் வாங்கி 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 சேர்த்து ஒரு 8 கிராம்லயோ என்னவோ, 8 கிராமோ 10 கிராமோ தன்ட்ட வேலை செய்யற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் இந்த தங்கம் இந்த விலை விற்கிற நாளில் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 10 கிராமோ 12 கிராமோ தங்கத்தை தீபாவளி போனஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகள் ஏன் முக்கியமானவைனாக்க, நாங்கள் அந்த ரேஞ்சில் இல்லையே நீங்கள் நினைக்கலாம். ரேஞ்சை பற்றி இல்லை. என்ன நான் சொல்ல வரேனாக்கா, மனசுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கு பாருங்க. இந்த இடத்தை நான் அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஃபயர், அது அணைந்து போகாமல் காக்கிற வழிகளை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் வைப்பாங்க, சினிமா நடிகர்கள்லாம் சேர்ந்து சங்கம் வைப்பாங்க, லாயர்ஸ் அசோசியேஷன் இருக்கும். எங்களை மாதிரியான பேச்சாளர்களுக்கு தான் ஒரு அசோசியேஷனும் கிடையாது. ஒரு பேச்சாளர் பேசுவதை இன்னொரு பேச்சாளர் கேட்கவே மாட்டார், அது வேற கதை. ஆனா ஏன் மற்றவர்களை விட உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம்? ஏன்னா ஒரு மருத்துவரோ ஒரு லாயரோ ஒரு போலீஸ்காரரோ ஒரு டீச்சரோ அவர்களுக்கென்று சமூகம் பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. என்ன பார்வை? இவர் நல்லா படிச்சிருக்காரு, இவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, இவர் எஸ்ஐயா இருக்காரு, இந்த அம்மா லாயரா இருக்கு. அவங்க எந்த ப்ரொஃபஷனை எடுத்துக்கிறாங்களோ அந்த ப்ரொஃபஷனுக்கான டிக்னிட்டியை அவங்க மேல வந்துடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ப்ரொஃபஷனுக்கு இருக்கிற டிக்னிட்டியே அந்த பர்சனுக்கு வந்துடும். ஆனால் தொழிலதிபர்களாக காலடி வைத்திருக்கிற உங்களுக்கு, நீங்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றால் மாத்திரம்தான் சமூகம் உங்களை மதிக்கும். தனிப்பட்ட வெற்றிகள் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான முதல் கட்டம் உங்க ப்ராடக்ட்டை நீங்க நேசிக்கிறீங்களான்றது. whatever be your product, are you in love with your product? கனவிலும் நனவிலும். அதை தவிர ஒரு உதாரணம் சொல்லட்டா, இது SME செக்மெண்ட் இல்லை, பட் லெட் மீ கிவ் யூ திஸ் எக்ஸாம்பிள். மேபி அபவுட் 40 வருஷம்
முன்னாடி இருக்கலாம். நம்ம வீட்ல எல்லாம் சமைக்கிற போது சோறு வைக்கிற போது குக்கர்ல சோறு வைக்க மாட்டாங்க. என்னங்க ரொம்ப வயசு கம்மியா இருக்கீங்களோ அது கூட தெரியாத அளவுக்கு. குக்கர்ன்றது அப்புறம் வந்ததுதான், பிரஷர் குக்கர்ன்றது பிறகு வந்தது. நம்ம வீட்ல சோறு வைக்கிறது அந்த பானையில தான் சோறு வைப்பாங்க. அதற்கு பிறகு முதலாக குக்கர் வந்தது. டிடிகே நிறுவனம் தான் அந்த குக்கரை முதல்ல தயாரிச்சாங்க. ஃப்ளாப்னா ஃப்ளாப், அப்படி ஒரு ஃப்ளாப்புங்க அந்த ப்ராடக்ட். பிரஷர் குக்கர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்தியாவுக்கு வந்தது. எதுக்காக வந்தது? இல்லைன்னா சோறு வைக்க ரொம்ப லேட் ஆகும் சார். நம்ம வெறும் அரிசியை ஒலைய கொதிக்க வச்சு அதுல அரிசியை போட்டு நம்ம நேரத்துக்கு செய்யவே முடியாது அதை. சோ பிரஷர் குக்கர் சேவ்ஸ் யுவர் டைம். என்ன ஒரு நல்ல கேட்ச் லைன் பாருங்க. இட் சேவ்ஸ் யுவர் டைம். சீக்கிரமா சோறு ஆயிரும், சீக்கிரமா பருப்பு வெந்துரும். எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஆனா வாங்கி குவிச்சாங்களா மக்கள்? வாங்க ஆரம்பிச்ச உடனே ப்ராடக்ட் ஃபெயில் ஆயிருச்சு. ஏன்? எல்லா குக்கரும் வெடிச்சு செதறிச்சு. பிரஷர் குக்கர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. தினத்தந்தில அந்த ஹெட்லைனே அப்படிதான் வரும். குக்கர் வெடித்து மூதாட்டி மரணம், அடிக்கடி வர நியூஸ் இது. சோ என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? பிரஷர் குக்கரா, ஐயோ உயிரோட இருந்தா போறியா, சோறு தின்னட கூட பரவாயில்ல. அந்த ப்ராடக்ட் became a complete. இதை தயாரித்த நிறுவனமான டிடிகே நிறுவனத்துக்கு இது எவ்வளவு பெரிய லாஸ். அந்த லாஸை வாங்கக்கூடிய அளவு அவங்களுக்கு டீப் பாக்கெட்ஸ் இருந்தது, அது வேற விஷயம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆனா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. லான்ச் பண்ண ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, கொலப்பழி. நீ கொடுத்த ப்ராடக்ட்னால அந்த அக்கா செத்து போச்சு, இந்த அம்மா செத்து போச்சு. என்ன ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷன் பாருங்க. அப்ப திரு ரகுநாதன் அவர்கள், அவர் தான் வந்து எம்டியா பொறுப்பேற்றுக்கிறாரு. இரவும் பகலும் வேற சிந்தனையே அவருக்கு இல்ல. அவர் அந்த அனுபவத்தை அவர் பதிவு பண்றாரு. ஒரே ஒரு கேள்வி அவரை கனவிலும் நினைவிலும் துரத்தி அடிக்குது. இது நல்ல ப்ராடக்ட்னு அவருடைய மனசு நம்பியது. இது எங்க சமையல் ரூம்ல இருக்கிற எங்க பெண்களுக்கு இது தேவை. ஆனா ஒண்ணுதான் மிஸ்ஸிங் லிங்க். என்ன செய்வது? திரும்ப ஒரு கேள்வியோடு ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 9 மாசங்கள் 10 மாசங்கள் வாழ்ந்து. அவருக்கு வசதி இருந்தது. வெளிநாட்டுல இருந்த பாய்லர் பிளான்ட் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தார். பாய்லர்ஸும் அதே பிரின்சிபல் தானே. உள்ள இருக்கிற ஸ்டீம் வந்து கொதிச்சு அது விசையை தள்ளுகிறது. அது வெடிக்காம இருக்கு. என்ன பண்றாங்களா போய் பார்த்துட்டு வந்தார். அதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இது சின்ன ப்ராடக்ட். இதுல நம்ம என்ன பைப்லைன் எல்லாம் வைக்க முடியாது. என்ன செய்வது? திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தோணுச்சு, அந்த குக்கரோட ரிம்ல ஒரு கேஸ்கெட் வச்சா என்ன. நீங்க பாத்திருக்கீங்க தானே, கேஸ்கெட் இல்லாத குக்கரை நீங்க யூஸ் பண்ணவே முடியாது, கிடைக்காது மார்க்கெட். அந்த கேஸ்கெட் வந்து என்ன செய்யணும், பிரஷர் மிக அதிகமாகிற போது கேஸ்கெட் ரிலீசஸ். அந்த கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம் நீங்க பார்த்திருப்பீங்க. குக்கர்ல பிரஷர் ஜாஸ்தியானோன்னா அது அப்படியே கொஞ்சம் மேலே எந்திரிக்கும். இந்த ஒரு சின்ன சேஞ்ச் இந்த ப்ராடக்ட் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு இன்று வரை பாருங்க, பிரஷர் குக்கர்னா 85% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் டிடிகே நிறுவனத்திடம் மாத்திரம் தான் இன்றைக்கும் இருக்கு. இதுல நாம கத்துக்க வேண்டிய விஷயம், ஒரு ப்ராடக்ட்டை ஒருத்தர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறாருன்றது தான். உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி ஃபீட்பேக் வர்ற போது நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஃபீட்பேக் வருது, முதல்ல நாம என்ன சொல்லுவோம்னா, எவன் ஃபீட்பேக் கொடுத்தாலும் அவனை திட்டுவான். அதெல்லாம் பொறாம, வழங்காதவன். நான் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நான் என்றைக்கு உங்களினுடைய கஸ்டமரினுடைய ஃபீட்பேக்கை இது தேவையில்லாத விமர்சனம்னு நினைக்கிறீங்களோ, அதற்கு பிறகு நீங்கள் தொழில் அதிபராக, தொழில் முனைவோராக இருக்கவே முடியாது. கஸ்டமர் இஸ் த கிங் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். வாடிக்கையாளர் சொல்லுவதுதான் நிறைவான வார்த்தை. அவர் தங்கமயில அதிபர் இங்க இருக்காங்க. முதல் விஷயமே என்ன, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு, ஒருவேளை அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை மாற்றுவதற்காக எந்த லாஸையும் எடுத்துக்கிற ஒரு மனப்பான்மை தொழில் முனைவோரிடம் இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. இந்த ஃபியூஜியோன்னு ஒரு கார் இருந்தது. அந்த காரை வந்து லான்ச் பண்ணி ஐரோப்பாவில் அந்த ஃபேக்டரி, அந்த தொழில் அதிபர், அவர் கஸ்டமர் ஃபீட்பேக்ல நேரம் எனக்கு வரணும்னு கேட்டார். அப்பெல்லாம் வந்து லெட்டர் தான் எழுதுவாங்க. இப்போ மாதிரி உடனே ஒன்று பிடிக்கலன்னா அடுத்த நிமிஷம் சோஷியல் மீடியாவில் போய் இந்த கடையிலிருந்து நான் வாங்கின வடை ஊசி இருந்தது, அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு லெட்டர் தான் எழுதணும். அந்த லெட்டர் எழுதுற போது ஒரு கஸ்டமர் எழுதியிருக்காரு, என்னுடைய கார் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணுது. நாங்க பக்கத்துல இருக்கிற ஐஸ்கிரீம் கடைக்கு ஒவ்வொரு நாளும் இரவு எங்க வீட்டோட போய் ஐஸ்கிரீம் வாங்குவோம். என்னோட காருக்கு வெனிலா ஐஸ்கிரீம் பிடிக்கலன்னு லெட்டர் எழுதினேன். சத்தியமா அதே தான் எழுதினேன். என்னுடைய புதுசா அவங்கள்ட்ட இருந்து நான் கார் வாங்கினேன்னு, அந்த காருக்கு வெனிலா ஐஸ்கிரீம் பிடிக்கல. எப்படிங்க அப்படி சொல்றீங்க? ஏன்னா வெனிலா ஐஸ்கிரீம் வாங்குற அன்னைக்கு மாத்திரம் கார் திரும்ப வந்து உட்காந்தா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கினா ஸ்டார்ட் ஆகுது, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கினா ஸ்டார்ட் ஆகுது, ஆனா வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கினா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்படி ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
பைத்தியக்காரன் எத்தனை பேர் என் ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கான் பாத்தியா, லூசு பையன். அது காருக்கு வெனிலா ஐஸ்கிரீம் கண்டுதான் ஸ்ட்ராபெரி ஐஸ் அப்படிதானே நீங்க சொல்லுவீங்க. ஆனால் அந்த தொழில் அதிபர் he wanted to take every customer serious. ஒரு ஆள் அனுப்பிச்சாரு, நீ போய் பாருப்பா. அந்த ஆளும் போய் ஒவ்வொரு நாளும் இவரோடய போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தான். வெயிட் எவ்வளவு ஜாஸ்தி ஆனான்னு தெரியாது. அப்புறம் தன்னோட பாஸ்ட வந்து சொன்னா, அவர் சொல்றது உண்மைதான், அந்த காருக்கு வெனிலா ஐஸ்கிரீமை பிடிக்கல. என்னைக்கெல்லாம் அவர் வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரோ அன்னைக்கெல்லாம் வெளியில வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ இட் பிகேம் a big problem, company wide problem. ஒரு மாசம் விடாம அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. எந்த ஐஸ்கிரீம் கடையில நீங்க போனீங்கன்னா முதல் கவுண்டர் வெனிலா ஐஸ்கிரீம் தான் இருக்கும். எந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வேணா போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல வெனிலா ஐஸ்கிரீம் தான் வச்சிருப்பாங்க. என்ன காரணம்? அதான் பேசிக் ஐஸ்கிரீம். அதை எடுத்து தான் மற்றதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராபெரி, சாக்லேட் அதெல்லாம் உள்ள இருக்கும். இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ப்ராப்ளம் ஐஸ்கிரீம்ல இல்ல, வெனிலா ஐஸ்கிரீம்ல இல்ல, ப்ராப்ளம் இஸ் இன் தி கார். அதுல ஒரு வேப்பர் லாக் ப்ராப்ளம் அந்த கார்ல இருந்தது. அதெல்லாம் குளிர் நாடு இல்லையா, குளிர் நாட்டில் காரை நிறுத்திட்டு வெனிலா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு அவனுக்கு 2 நிமிஷம் தான் ஆகுது. முதல் கவுண்டர் டக்குன்னு வாங்குறான், டக்குன்னு வந்துடுறான். திரும்பி வந்தா வேப்பர் லாக்னால கார் ஸ்டார்ட் ஆகல. வேற மற்ற ஐஸ்கிரீம்லாம் வாங்குறதுக்கு அவனுக்கு 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகுது. அதுக்குள்ள அது சரியா கூல் ஆஃப் ஆயிருது, வந்த உடனே கார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் இன் த கார் அண்ட் நாட் வித் ஐஸ்கிரீம் ஷாப் என்று கண்டுபிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடித்த கதை. ஏனென்றால் இந்த மாதிரி கஸ்டமர் ஃபீட்பேக்கை புறந்தள்ளுவதற்கு நமக்கு 1000 வேலை இருக்குங்க. அன்றாட வாழ்க்கையில நமக்கு 1000 வேலை இருக்கு, 1000 பிரச்சனை இருக்கு. நமக்கு எவனால் பைத்தியக்கார சொல்ல அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காது என்று நினைக்காமல், உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கு இருக்கிற காதல், உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி ஒருத்தர் தப்பு சொன்னா அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிற மன உணர்வு, இந்த ரெண்டும் இருக்கிற வரை உங்க ஸ்ட்ராட்டஜி எதுவோ அதை நோக்கி உங்களுடைய பயணம் கட்டாயமாக வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன். மூன்றாவதா ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன கதை, பெரிய கதைலாம் கிடையாது, ரொம்ப சின்ன கதை. அர்ஜுனன் பல பேரை மகாபாரதத்துல திருமணம் செஞ்சுக்கிறார், உங்களுக்கு தெரியும். அவருடைய ஒரு மனைவியினுடைய பேர் சித்ராங்கதா. சித்ராங்கதாவும் அர்ஜுனனும் பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. இவரு பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டார். அர்ஜுனன் பொண்ணு வீட்லயே போய் இருக்காரு. தனக்குன்னு ஒரு 4 அண்ணன் தம்பி இருக்கானுங்களே, அம்மா எல்லாமே மறந்துட்டா மாதிரி இருக்காரு. முழுக்க மனைவி வீட்டுல அப்படியே ஐக்கியமாயிட்டார். அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், பப்ருவாகன் பேரு. அந்த பிள்ளைக்கு அர்ஜுனன் அம்மா மாதிரி இருந்தான். 24 மணி நேரமும் அப்பா கிட்டே அந்த குழந்தை வளர்ந்தது. பிள்ளை விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டான் அர்ஜுனன். அந்த பக்கம் இந்த பக்கம் போனா கூட என் பிள்ளைன்னு. இந்த நேரத்தில் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அவங்க மாமியார் வீட்டுல எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்ம மாப்பிள்ளை நம்ம வீட்டுல தான் பர்மனண்டா இருப்பாருன்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. அவர்களுக்கு வேறு மகன் கிடையாது, அதனால போட்டி பொறாம இல்ல பாருங்க. இவரையே நாளைக்கு அரசனாக்கி விடலாம்லாம் முடிவெல்லாம் கட்டியாச்சு. அப்போ அண்ணனிடமிருந்து ஒரு தகவல் வருகிறது, போர் ஆரம்பிக்க போகிறது என்று தகவல் வருது. நம்ம திரும்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அர்ஜுனன் சொல்ற, நான் திரும்ப போறேன்னு. அரண்மனையே அர்ஜுனனை பார்த்து சிரித்தது. அரண்மனையை, நீ எல்லாம் போக மாட்டப்பா, நீ பக்கத்து ஊருக்கு போ சொன்னா கூட 2 எட்டு போயிட்டு ஐயோ என் பிள்ளைய விட்டு இருக்க முடியாதுன்னு திரும்பி வர ஆளு நீ போருக்கு போனா வருவியோ மாட்டியோ, எத்தனை வருஷம் ஆகுமோ, அதெல்லாம் நீ போகவே மாட்டேன். அவன் மனைவியே சொன்னா உங்களெல்லாம் போக முடியாதுன்னு. அர்ஜுனன் ஒன்னும் பதில் சொல்ல. அப்படியா, சரி போகத்துக்கு குறித்த நாளும் வந்தது. அரண்மனை முழுக்க காத்துட்டு இருந்தாங்க 2 எட்டு போயிட்டு திரும்பி வரதை பார்க்கறதுக்காக. ஒரு பெரிய வீரன் தோற்று போவதை பார்ப்பதில் எத்தனை பேருக்கு ஆசை பார்த்தீங்களா? அவன் போயிட்டு திரும்பி வரதை எல்லாரும் பார்த்து சிரிக்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க. அர்ஜுனன் வெளியே வந்தான். மகனை ஒரு முறை கூட பார்க்கவில்லை, மனைவியை ஒரு முறை கூட பார்க்கவில்லை. நேராக தன்னுடைய குதிரையின் மீது ஏறினான். அர்ஜுனன் கூட அவனுடைய நண்பன் வந்தான். அவன் நண்பன் ரெடியா இருக்கான். இவன் அழுது கிழுது கீழே விழுந்தா அவனை பிடிச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா இவன்ட்ட சலனமே இல்லை. குதிரையில ஏறினான். நண்பன் தான் திரும்பி பார்க்கறான். அங்க அவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுனனுடைய குதிரை சீறி பாய்ந்து முன்னால் சென்றது. நண்பர்களே, ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அர்ஜுனனுடைய குதிரை சென்றது. அதுல இருந்த அர்ஜுனன் தலைய கூட திருப்பல. கடைசி லாஸ்ட் குட் பை எதுவும் கிடையாது. அப்படியே வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி அவன் போனான். கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து கேட்டான், நீ மனுஷனா? நீ ஒரு தகப்பன் இல்லையா? நீ ஒரு கணவன் இல்லையா? நீ தூக்கி 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 வளர்த்த குழந்தை அது அடுத்த செகண்ட் கேட்கல, அப்பா எங்கன்னு கேட்கல. அந்த குழந்தைகிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து நான் வரேன்னு கூட சொல்லிக்காம வில்லிலிருந்து புறப்படுவது மாதிரி எப்படி புறப்பட்ட? உறவுகள்னா அவ்வளவுதானா என்று நண்பன் கேட்கிற பொழுது அர்ஜுனன் நேராக பார்த்து கொண்டு பதில் சொன்னான். உறவுகளில் இருக்கிற போது எத்தனை கவனத்தோடு ஈடுபட வேண்டுமோ, உறவுகளை பிரிகிற போதும் அதே போல கவனத்தோடு அதிலிருந்து விலகி சென்று விட வேண்டும். இப்ப நாம எல்லாரும் உறவுகள்ல இருந்து பிரிந்து செல்லணுன்றதுக்காக இந்த கதையை நான் சொல்லல. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃபோக்கஸ். இதுதான் அப்படின்னா அதுதான்,
ஐயோ எங்க வீட்டுக்காரருக்கு நான் சமையல் பண்ணி கொடுக்காட்ட ராத்திரி சாப்பிடவே மாட்டாருன்னு ஒரு பெண் தொழில் அதிபர் நினைத்தால் அவர் ஒரு நாள் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. பல பேர் உங்களை சொல்லுவாங்க, வீட்டை கவனிக்கிறீங்களா, இந்த குற்றச்சாட்டு வராதவர்கள் ஒருவர் கூட இந்த இடத்துல இருக்க முடியாது. உனக்கு என்ன, ஒரு சனி ஞாயிறுனா கூட நீ பாட்டு கிளம்பி போயிடுற, ஒரு வேட்டி சட்டையும் போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுறீங்க. வீட்டை கவனிக்கிறீங்களா, அது இருக்கா? உறவுக்காரங்க கல்யாணத்துக்கு வந்தீங்களா? கல்யாணத்துக்கு வரலன்னா கூட தேவையில்லாமல் சில பேர் வந்து நிற்கிறாங்களே நம்ம வீட்டில், அவங்க வாயை அடைக்கிறதுக்காகவாது போய் பார்த்துட்டு வரல. உங்களுக்கு எதுக்குமே டைம் இருக்காது, எனக்கு அது தெரியும். அந்த கில்ட்டை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடா மச்சான் ரொம்ப மாறிட்டுடா, நீ ஆண்டர்பிரினர் ஆனப்புறம் ஆளே மாறிட்டுடா, என்னடா அது ஒரு சனிக்கிழமை ஒரு பார்ட்டிக்கு வர மாட்டேங்கிற. நீங்க சனிக்கிழமை பார்ட்டிக்கு போகாத அளவு நல்லவங்க இல்லை. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸோட போறதை விட யாரோட நெட்வொர்க் பண்ணா உங்களுக்கு நல்லதோ அவங்களோட போற ஆளா கூட நீங்க ஒருவேளை இருக்கலாம். ஸோ த ஐடியா இஸ் நாட் பார்ட்டிங், த ஐடியா இஸ் நெட்வொர்க்கிங். இந்த உபயோகம் இல்லாம வம்பு பேசுற இந்த 4 பேரோட நான் இருப்பதை விட நான் 4 வார்த்தை பேசுகிறேன், எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல, அவங்களோட நான் இருக்கணும்னு நினச்சி உங்கள் எண்ணம், உங்களினுடைய ஆன்மா, உங்களினுடைய உடல், உயிர் எல்லாம் அதை ஒன்று மாத்திரமே நினைத்து கொள்ளுகிற மாதிரி உங்களில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயம் வெற்றி பெறுவார். ஆனால் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த அர்ஜுனனை பற்றி 10,000 பேர் இங்கே குறை சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படியே பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான், அப்படியே பொண்ணை மனைவி விட்டுட்டு போயிட்டான், அப்படியே மாமனாரை விட்டுட்டு போயிட்டான். இவர்கள் சொல்லுவதை காதில் வாங்கி கொண்டே இருந்தால் அவனால் போரில் ஜெயித்திருக்க முடியாது. சோ வீட்ல இருக்கணுமா வெளியில போய் போராடணுமா, எது கரெக்ட்னு நான் இங்க சொல்ல வரல. ஆனா நீங்க அந்த டிசிஷனை எடுத்துட்டீங்கன்னா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகாதீங்க. போயிட்டீங்கன்னா போயிட்டே தான் இருக்கணும். வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல உங்களை நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் தொடர்ந்து வெற்றி செய்யும், வெற்றியை காண முடியும். ஃபைனலி உங்க ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கு, அதுக்கான பேஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து தப்பா எடுத்துக்கலன்னா சொல்றேன், உங்க ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கங்க. ஏன் இந்த ஹெல்த்தை பார்த்துக்கிற அளவு டைம் இல்ல, ஹெல்த்தை பார்த்துக்கிறது, மனசை பத்திரமா வச்சுக்கிறது தான் உங்க ஸ்ட்ராட்டஜியும் உங்க கோலையும் அடைவதற்கான ஒரே வழி. பாக்கியெல்லாம் மற்றவன் செஞ்சிருவான். உங்களுக்கு ஃபைனான்ஸ் தான் ப்ராப்ளம்னாக்க ஏதோ முட்டி மோதி எங்கேயோ கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு பேங்க் மேனேஜர் கொலாட்ரல் இல்லாமல் லோன் கொடுக்குற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை யூ வில் கம் அக்ராஸ். இல்லை யாரை பிடிச்சாடா மச்சான் இந்த ஆள்கிட்டேருந்து எனக்கு லைசன்ஸ் கிடைக்கும்னா அதுக்கு வழி சொல்றதுக்கு 4-5 பேர் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வேற எந்த வேலையில இருந்தாலும் தனித்து இயங்க முடியும். ஆண்டர்பிரினரா இருக்கிற போது தனித்து இயங்கவே முடியாது. ஆனா பக்கத்துல இருக்கிறவனும் காம்படிட்டர், நீங்களும் அவனும் சண்டை போடுற ஆளு தான், 2 பேரும் சண்டை தான் போடணும். ஆனா உங்களுக்கு பொது எதிரி ஒருத்தர் இருக்கால, அவனை அடிக்கணும்னா 2 பேரும் சேர்ந்தாதான் முடியும். பொதுவாக உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா உங்களுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஸோ ஃபைனான்ஸ்ல கூட நீங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜில யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்துக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உங்க ஹெல்த் கெட்டு போனா உங்களை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. உங்க வீட்டில் இருக்கிற உங்க கணவனோ மனைவியோ ஒரு வேலை பார்ப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், எவ்வளவுதான் பிஸியான மோசமான நாளா இருந்தாலும், அந்த நாள்ல எல்லாமே தப்பா போனாலும் கடைசியா வந்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போறீங்களே, அதை மட்டுமாவது செஞ்சா அந்த நாள்ல ஒரு விஷயம் சரியா நடந்ததுன்ற மகிழ்ச்சியை கொடுப்பது உங்கள் கையிலே இருக்கு. The journey of an entrepreneur is very different. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, இந்தியாவோட ஜிடிபியில் 35 விழுக்காடு உங்களை மாதிரியானவர்களால் கொடுக்கப்படுகிறது. ஸோ ஸ்ரீதர் வேம்பு அதனால என்ன சொன்னாருன்னா, ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் போராளிகள் இருந்தார்கள். அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு, வீட்டை இழந்து, மனைவி மக்களை விட்டு சுதந்திரத்துக்காக தெருவிலே நின்று போராடிய போராளிகள் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்களா இல்லையா? சுதந்திரத்துக்காக போராடிய போராளிகள் ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு ட்ரம்ப் என்றைக்கு இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணாரோ, everybody saw it as a threat, but I see it as a great opportunity. இந்த சமயத்திலாவது இந்தியா மற்றவர்களை நம்பி இருப்பதை விட்டுவிட்டு நம்மை நாமே நம்புவோம் என்ற நிலைக்கு இந்தியா வந்திருக்கிறது. சார் இன்னும் 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் நான் இருக்கேன் இப்போ. இது இப்படியே அப்ரப்டா நான் விட முடியாது சார். 35 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு என்ஜினியர் தான். நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். நான் கெமிக்கல் இன்ஜினியரோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ, பயோடெக்னாலஜிஸ்டோ யாரா இருந்தாலும் 4 வருஷம் நாங்கள் படிப்பு முடிச்சவொடனே என்ன சார் நடந்தது? அப்படியே எடுத்துட்டு போய் 1 மாசம் எங்களை கோட் எழுத சொல்லி கொடுத்து எங்களை வந்து சாஃப்ட்வேர் துறையில் தள்ளிடுவாங்க. ஐயா நான் கெமிக்கல் இன்ஜினியரை, எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு தேவை கோடு. என்ன நம்பினோம் என்றால்
சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒன்று இருந்தால் போதும், இந்தியாவுக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு நம்பினோம். நாம் செய்த மகத்தான தவறுகளில் அது முதல் தவறு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம ஃபோக்கஸ் போயிருச்சு, மேனுஃபேக்சரிங்க்கு வரவே இல்லை. நம்ம என்ஜினியர்ஸ் அத்தனை பேர் அவனுக்கு ஆர்வம் இருக்கும், அவனுக்கு ஏதாவது புதுசா ஒரு மோட்டரை உருவாக்கணும், அவனை போய் கோடை எழுத வச்சோம். நாம் அத்தனை பேரையும் அங்க தள்ளி மேனுஃபேக்சரிங் என்பதுல இந்தியா இல்லை. இந்த 30 வருஷம் நம்ம சைனாவுக்கு பலவிதமான பகை இருக்கலாம், ஆனா பாராட்ட வேண்டியதை பாராட்டணும். இந்த 30 வருஷத்துல சைனா என்ன செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி சைனால இருந்து என்ன வாங்கினாலும் மட்டமான ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு வாட் சைனீஸ் have achieved in manufacturing is amazing. நாம் அதுல இருந்து பின்தங்கி தான் இருக்கோம். தைவான் எவ்வளவு சின்ன நாடு, தமிழ்நாடு அளவு சின்ன நாடு, ஆனா உங்க போன்லயும் என் போன்லயும் இருக்கிற சிப்ல 90% மேனுஃபேக்சரிங் அவங்க கையில இருக்கு, நம்ம கையில இல்ல. நம்ம சிப் மேனுஃபேக்சரிங் உருவாக்கினோம், அந்த ஆலைகள் எரிக்கப்பட்டன, அப்புறம் சிப் மேனுஃபேக்சரிங் வரவே இல்லை. இதெல்லாம் இழந்ததெல்லாம் திரும்பவும் பெறுவதற்கு ஒரு காலம் இந்தியாவுக்கு வரும் என்றால் இன்றைக்கு வந்திருக்கிறது. Now manufacturing will also be our focus. இந்த இடத்துல தான் நீங்கள்லாம் தேவைப்படுறீங்க. அதனால தான் அன்றைக்கு இந்தியாவுக்கு சுதேசி மூவ்மெண்ட்டும் சுதந்திர போராட்டத்துக்கும் ஈடுபட்ட போராளிகள் தெருவிலே நின்று போராடினார்கள். இன்றைக்கு இந்தியாவினுடைய 2வது சுதந்திர போராட்டத்தில் எல்லாவற்றையும் இந்தியாவிலே செய்வோம் என்கின்ற நம்முடைய வாசகத்துக்கு போராளிகளாக இருக்கிறவர்கள் MSME செக்டர்ல இருக்கிறவங்க தான். நீங்க தான் சுதந்திர போராட்ட வீரர். நாங்க ஒன்றும் அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்றீங்களா? நீங்கள் உங்களுக்காக தான் வேலை செய்றீங்க, உங்க குடும்பத்துக்காக, உங்க சமூகத்துக்காக வேலை செய்றீங்க. ஆனால் மேனுஃபேக்சரிங் செக்டர்லயும் சர்வீஸ் செக்டர்லயும் நீங்க கொடுக்கிற அந்த டெல்டா தான் உலக நாடுகளுக்கு இந்தியா கொடுக்க போகிற பதிலடியாக இருக்குது. எல்லாத்தையும் விடுங்க சார், கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு வேலை கொடுக்கிறவர்களாக நீங்கள் தான் இந்தியாவில் இருக்கிறீர்கள். அதனால முதல்ல be proud about yourself. உங்களுக்கு கஷ்டமான நாட்கள் நிறைய இருக்கும், சோர்ந்து போறதுக்கு 1000 விஷயம் உங்களுக்கு இருக்கும். அவ்வளவு நாள் தேன் மாதிரி பேசிட்டு இருந்த பேங்க் மேனேஜரை திடீர்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. புதுசா வந்திருக்கிறவன் நான் பேசுற மொழியே அவனுக்கு புரியல சார். இந்த பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து உங்களை ரொம்ப நீங்க நம்பி ஒரு எம்ப்ளாயி அப்படியே எடுத்து வளர்த்து வந்திருப்பீங்க, அப்படியே காம்படிட்டர் லட்டு மாதிரி அவனை தூக்கிட்டு போயிடும். இந்த உலகத்தில் நன்றி இல்லையா அப்படிலாம் கொதிப்பீங்க, நன்றிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. யார் உங்களை நம்ப சொல்றது நன்றிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு? The only lesson you need to know is that the world is not fair. The world is not fair. இந்த அன்ஃபேரான உலகத்துல ஃபேரா நின்று ஜெயிக்கிற உங்களினுடைய திறமையின் தான் இந்த தேசமும் இந்த சமூகமும் இந்த மாநிலமும் ஒளிர வேண்டும். அதனால ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிற போது சறுக்கல்கள் வரும், தடங்கல்கள் வரும். ஆனால் கீழே விழுகிறவன் தோல்வியாளன் அல்ல, விழுந்த பிறகும் எழுந்து நிற்காதவன் தான் தோல்வியாளன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள். தப்பாயிருச்சா ஒண்ணு கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப எந்திரிக்கலாம். அடிபட்டுருச்சா காயத்து மேல கொஞ்சமா ஏதாவது ஒரு களிம்பை தழுவிட்டு திரும்ப ஓடலாம். சார் நம்ம தலைவர் சொல்லலையா, 2 கை 2 கால் போனாலும் காளி பொழைச்சுப்பான் சார், கெட்ட பையன் சார் அவன். அதுதான் நீங்க. எது நடந்தாலும் அடுத்த அடியை வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை சுடரை இந்த பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற இந்த அமைப்பு உங்களுக்குள் ஏற்படுத்தும். செட்பேக்ஸ் will happen. அதையும் மீறிதான் எப்போதுமே ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களை செலுத்தட்டும். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த வெங்கடேஷ் உட்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் ரொம்ப நேரமாக பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஜென்ரலாக இந்த மாதிரி பெரிய ஹால் நிறைய லைட் போட்டு இந்த மாதிரி செட்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போட்டு நிறைய பேர் கோட் ஷூட் போட்டு அப்படி ப்ரொஃபஷ்னலாக டீக்காக வந்து உட்காந்துருந்தாலே அந்த இடத்துல ஸ்டேஜ் ஏறுறதுக்கே நான் பயப்படுவேன் சார். அவருக்கு சேமியா பற்றி எதுவுமே தெரியாது, சேமியாவுடைய தயாரிக்கும் முறை என்னன்னு தெரியாது, சேமியா மார்க்கெட் பண்ணு என்னன்னு தெரியாது, சேல்ஸ்னு என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அவர் இமீடியட்டாக எஸ்ன்னு சொல்லி குதிச்சாரு, என்னவே இல்லை உள்ளே வந்துட்டார். ஸோ அந்த ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் இன்னோவேஷனான ப்ராடக்ட்டுக்கு தான் இனிமேல் ஃபியூச்சரில் வேல்யூ இருக்கும். எஸ்பெஷலி பிளாக் செயினும் கிரிப்டோனு தான் இனிமேல் இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. அதில் யாரெல்லாம் முன்னோடியாக இருக்காங்களோ அவங்க வெல்த்தியாக செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் 4-5 வருஷம் நீங்கள் மிக தீவிரமான கடின உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும். கூட வந்து அதுக்கான டீம் பில்டிங் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு டீம் வந்து உங்க கூட டிராவல் ஆகணும். மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtdc.com powered by Centa Asterix Window Door and Interior Solutions co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம் Center for Lifestyle Excellence digital media partner Black Sheep radio partner Radio City photography partner Wonder Visuals. Our supporting sponsors Icon Innovative Celebrity Speakers Bureau Almighty Gems Rotary Club of Coimbatore Blossom Lord Jewelers Lions Club International District 3241 Pix
Saku Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Arjun Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co. Jai Kandamurugan Granites, Shri Pranav, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.